வணக்கம். சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? மறுபடியும் லாக்டவுன் வரப்போகுதாம், பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு வந்துருச்சான்னு ஒரே நியூஸ். இதெல்லாம் உண்மையா? வாங்க இந்த வதந்திகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை என்னன்னு தெளிவா பார்க்கலாம். உங்களுக்குமே இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா? சோஷியல் மீடியாவில் ஒரே குழப்பமான வதந்திகள். ஊரடங்கு வருமா, எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுமான்னு ஒரு விதமான கவலை. சரி, இந்த கேள்விகள் எல்லாம் உங்க மனசுல ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு புரியுது. வாங்க இதுக்கெல்லாம் பதில் என்னன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். சரி, முதல்ல நாம இந்த லாக்டவுன் அப்புறம் இந்த பெட்ரோல் டீசல் பத்தின உண்மைகளை பார்த்துடலாம். அதாவது வதந்தி என்ன சொல்லுது, நிஜம் என்னன்னு பிரிச்சு பார்த்துருவோம். முதல்லயே ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன். நாடு முழுக்க மறுபடியும் லாக்டவுன் வரப்போகுதுன்னு சொல்றது அது 100க்கு 100 பொய். கவர்மெண்ட்டே இதை ரொம்ப தெளிவா மறுத்திருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு திட்டமும் பரிசீலனையில கூட இல்லைன்னு அதிகாரப்பூர்வமாவே சொல்லிட்டாங்க. ஸோ இதை நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். சரி, அடுத்த வதந்திக்கு வருவோம். இந்தியால பெட்ரோல் டீசல் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்றது இதுவும் அதே மாதிரி ஒரு வதந்தி தான். உண்மை என்னன்னா, நாடு முழுக்க பெட்ரோல் டீசல், ஏன் நம்ம வீட்டுக்கு வர எல்பிஜி கேஸ் வரைக்கும் எல்லாமே போதுமான அளவுக்கு ஸ்டாக் இருக்கு. சப்ளையும் ரொம்ப சீரா போயிட்டு இருக்குன்னு அரசாங்கம் உறுதி செஞ்சிருக்கு. சப்ளைல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். எங்க பார்த்தாலும் சப்ளை கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ஏன் சில பெட்ரோல் பங்க்ல எல்லாம் பெரிய கியூ நிக்குதுன்னு கேட்பீங்க. நியாயமான கேள்விதான். வாங்க அந்த கியூக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்க்கலாம். ஆமா, இதுதான் இப்ப எல்லாரையும் குழப்பல ஒரு விஷயம். ஒரு பக்கம் கவர்மெண்ட் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் பெட்ரோல் பங்க்ல பெரிய கியூ நிக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு, என்னதான் காரணம்? இதுக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்னா அது பேனிக் பையிங், அதாவது பீதியில போய் வாங்கறது. தட்டுப்பாடு வந்துருமோ, பெட்ரோல் கிடைக்காம போயிடுமோன்ற பயத்துல தேவைக்கு அதிகமா எல்லாருமே ஒரே நேரத்துல போய் பெட்ரோல் போடுறது. இது உண்மையில ஒரு சப்ளை பிரச்சனை கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்ம மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு சைக்கலாஜிக்கல் ரியாக்ஷன். இந்த பேனிக் பையிங் எப்படி ஒரு செயின் ரியாக்ஷனை உருவாக்குதுன்னு பாருங்களேன். முதல்ல ஒரு வதந்தி பரவுது. அதை பார்த்து பயப்படுற மக்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல பெட்ரோல் பங்க் நோக்கி போறாங்க. இதனால திடீர்னு டிமாண்ட் பல மடங்கு எகிரிடுது. ஒரு பங்க்ல ஒரு நாளைக்கு விற்க வேண்டிய பெட்ரோல் சில மணி நேரத்திலே தீந்து போயிடுது. உடனே அந்த பங்க்ல பெட்ரோல் இல்லைன்னு போர்டு மாட்டிடுறாங்க. இதை பார்க்குற மற்றவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகி அவங்களும் போய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு நிஜமான உதாரணம் கூட இருக்கு. நாசிக் நகரத்துல இதே மாதிரி பேனிக் பையிங்னால கிட்டத்தட்ட 60% பெட்ரோல் பங்க்ல தற்காலிகமா பெட்ரோல் இல்லாம போயிருக்கு. நல்லா கவனிங்க, இது உண்மையான தட்டுப்பாடுனால வரல. திடீர்னு தேவை அதிகமானதுனால மட்டுமே ஏற்பட்ட ஒரு தற்காலிகமான நிலைமை தான் இது. சரி, இந்த பேனிக் பையிங் தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த பேனிக்கையே முதல்ல ஆரம்பிச்சு விட்டது யாரு? இந்த வதந்திகள்லாம் எங்கிருந்து கிளம்புது அதையும் பாத்துடலாம் வாங்க. பாருங்க, இந்த வதந்திகள் சும்மா கிளம்பல, அதுக்கு சில காரணங்களும் இருக்கு. உதாரணமா, மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற பிரச்சனைகள், அதாவது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மோதல். இதனால ஹார்முஸ் ஜலசந்தின்னு ஒரு முக்கியமான எண்ணெய் வழித்தடத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமோன்ற ஒரு பயம். அது மட்டும் இல்லாம உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை ஏறிட்டே போறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவுல பரவுற ஃபேக் வீடியோக்களும் போஸ்டுகளும் எல்லாம் சேர்ந்துதான் இந்த பீதியை உருவாக்குது. அதனால தான் அரசாங்கம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் பெட்ரோல் இருக்கு, அவசர நிலை வரப்போகுதுன்னு பரவுற செய்திகள் எல்லாமே சுத்த போய் அதை நம்பாதீங்கன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வதந்திகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நிலைமையை சமாளிக்க உண்மையில அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு நம்பிக்கையான விஷயம். இப்போதைக்கு நம்ம இந்தியா கிட்ட சுமார் 60 நாளைக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்புல இருக்கு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு தேவையான ஸ்டாக். இது மட்டும் இல்லாம நம்ம ஒரே நாட்டை நம்பி இல்லாம பல நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றதால நம்மளோட எரிபொருள் பாதுகாப்பு ரொம்பவே வலுவா இருக்கு. வெறும் கையிருப்பு மட்டும் வச்சுக்கிட்டு சும்மா இல்ல, அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த எக்ஸைஸ் வரியை குறைக்கிறது, எல்பிஜி சப்ளையை அதிகப்படுத்துறது, அப்புறம் லாங் டேர்ம் சொல்யூஷனா குழாய் மூலமா வீட்டுக்கே கேஸ் கொண்டு வர்ற பிஎன்ஜி நெட்வொர்க்கை விரிவுபடுத்துறதுன்னு இப்படி பல வகையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம உண்மையிலே சந்திக்கிற பெரிய ஆபத்து எது? எரிபொருள் தட்டுப்பாடா இல்ல இந்த வதந்திகளா? வாங்க ஒரு முறை தொகுத்து பார்த்துடலாம். இங்க பாருங்க, இந்த டேபிள் எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லுது. தேசிய ஊரடங்கு அது வதந்தி தான், அப்படி ஒன்றும் இல்ல. பெட்ரோல் டீசல் எல்பிஜி தட்டுப்பாடு அதுவும் இல்ல. அப்போ இந்த கியூவுக்கு காரணம் சப்ளை பிரச்சனை கிடையாது, பேனிக் பையிங் தான். இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிரந்தரமும் இல்ல, தற்காலிகமானது தான். அப்போ இதுல இருந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியால எந்த ஒரு நெருக்கடியும் இல்ல.
உண்மையான சப்ளை தட்டுப்பாட்டை விட இந்த மாதிரி தப்பான தகவல்களால ஏற்படுற பொதுமக்களோட பீதி தான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். கடைசியா ஒண்ணே சொல்றேன், யோசிச்சு பாருங்க. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டை விட ரொம்பவே ஆபத்தான தட்டுப்பாடு என்ன தெரியுமா? அது உண்மையான சரிபார்க்கப்பட்ட தகவல்களுக்கான தட்டுப்பாடு தான். அதனால இனிமே எந்த ஒரு செய்தியும் பார்க்கும்போது அது உண்மையான ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்புறமா நம்புவோம்.